அவன் இல்லாம, மைதா சேர்க்காம, சுகர் போடாம, எக்கும் இல்லாம ஒரு டேஸ்டான கேக் செய்யலாம் தெரியுமா? இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான பிஸ்காஃப் சீஸ் கேக். இந்த ரெசிபிக்கு பிஸ்காஃப் பிஸ்கெட் ஒரு பாக்கெட் போல தேவைப்படும். இதுல இருந்து ஒரு 10 பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கண்ணாடி பவுல்ல மாத்தி உருக்குன வெண்ணெயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பேஸ் லேயர் செட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் போல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் லேயருக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பன்னீர், திக்கான கர்டு, 2 பிஸ்கெட், ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு ஹனி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லேயராக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேர்ட் லேயராக மிக்சர் ஜாரில் ஒரு 6 பிஸ்கெட், சின்ன துண்டு சீஸ், கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இருக்கு. இது மேலே பவுடர் பண்ண பிஸ்கெட்டை தூவி கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டில் அப்படியே மயங்கி போயிடுவீங்க.